الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الحميد وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم قل بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் பொற்காரனை புவிகளித்த பேருபகாரி அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை வழிமுறையை வலுவாக பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அன்னாரின் குடும்பத்தார்கள் இன்னும் ஏனைய நல்லோர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவின் கடமையை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்கள் மீதும் உள்ளோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தையை துவங்குகிறேன். நபி குறித்தான அல்லாஹுவின் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து இன்றளவிற்கும் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கொள்கைகள், எத்தனையோ சித்தாந்தங்கள் வந்திருந்தாலும் நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை போல சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கொள்கை இன்றளவுக்கும் எந்த ஒரு சித்தாந்தமும் அப்படி இருக்கவில்லை. எதை வைத்து அப்படி சொல்கிறோம் என்று கேட்டால், பொதுவாகவே ஏனைய சித்தாந்தங்களாகட்டும் ஏனைய மதங்களாகட்டும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று அனைத்திற்குமாக ஒரு வழிமுறையை ஒரு நடைமுறையை தந்திருக்கும். ஆனால் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை ஏதாவது ஒரு மதம் தந்திருக்கிறதா என்று அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி எந்த ஒரு மதமும் எந்த ஒரு கொள்கையும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அது எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களாக கொள்கைகளாக மாத்திரமே இருக்கிறது. அதனாலதான் அதற்கெல்லாம் பெயர் மதம். இஸ்லாம் ஒன்று மட்டுமே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற கட்டளைகளையும் பிறப்பித்து அந்த கட்டளைகளை எப்படி சரிவர செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் நமக்கு வாழ்த்து தருகிறது. இந்த உலகத்தில் பிறந்ததோடு ஆன்மீகத்தோடு மட்டுமே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு இஸ்லாம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. உலகத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்களை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அனுபவிக்கக்கூடிய இந்த உலகம் சார்ந்த சுகங்களை எப்படி சரியான முறையில் அனுபவிக்க வேண்டும், அதை எப்படி சரியான முறையில் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அழகான வழிமுறைகளை இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது.
நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கான செல்வம், நம்மளுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்ற ஆசை இங்க இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பதவி ஆசை இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வேற சில ஆசைகள் இல்லாமல் இருக்கலாம், உடல் ரீதியான ஆசைகள் இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஆசைகள் பலவிதப்பட்டாலும் பொருளாதாரத்தின் மீதான ஆசை இல்லாத ஒரு மனிதனை கூட நம்மால் காட்ட முடியாது. வேறு சில ஆசைகள் இல்லாத மனிதர்களை காட்டி விடலாம். பொருளாதாரத்தின் மீது என்னுடைய செல்வம் வளர வேண்டும் என்ற ஆசை இல்லாத எந்த மனிதனும் இந்த உலகத்தில் கிடையாது. அதற்கு இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் விதிவிலக்கா என்று கேட்டால் கிடையாது. இஸ்லாம் அதை நமக்கு ஊக்குவிக்கவும் கிடையாது. நீங்கள் செல்வத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது எந்த இடத்திலுமே அல்லாஹ் சொல்லல. உலகத்தின் மீது அதிகமான மோகம் ஆயிடக்கூடாது அப்படின்றதான் இஸ்லாம் எச்சரிக்கிறதே தவிர, இந்த உலகத்தை தேடுவதை இஸ்லாம் சொல்ல போனால் ஆதரிக்கிறது. ஜும்மா சார்ந்த ஆயத்துல கூட அல்லாஹ் என்ன சொல்றான், ஜும்மாவிற்கு அழைப்பு விடப்பட்டால் ஜும்மாவிற்காக வந்து விடுங்கள், அந்த நேரத்துல வியாபாரம் உலகம் போகாதீங்க, தொழுகை முடிந்ததற்கு பிறகு உலகத்தை தேடி நீங்கள் பறந்து விரிந்து செல்லுங்கள் எல்லாம் சொல்றோம். அதற்கு பிறகு நீங்க வியாபாரத்தை பாருங்க. அந்த இடத்துல அல்லாஹ் அவனுடைய பகுல அல்லாஹ் அவனுடைய அருமை உங்களுக்கு தருகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குர்ஆனிலே அறிவிக்கிறான். அப்போ உலகத்தை தேடுவதை ஆதரிக்கிற, ஊக்குவிக்கிற ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே செல்வத்தினுடைய ஆசை இருக்கு, என்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்ற ஆசை இருக்கு. அதை எப்படி சரியான முறையில் வளர்த்துக் கொள்ள வேண்டும், என் பொருளாதாரம் பெருக வேண்டும். என்னுடைய வருமானம் மாதம் 20,000 இருக்கிறது, அது 30,000 40,000 மாற வேண்டும், அதிகமாக வேண்டும் என்றால் நமக்கு எல்லாம் என்ன தோணும், அதிகமா உழைக்கணும், ஏதோ ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு வியாபாரத்தை நோக்கி போகணும், அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இன்னும் வியாபாரத்தை பெருக்க வேண்டும், உள்ளூர்ல வியாபாரம் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் அந்த வியாபாரத்தினுடைய விஸ்தீரத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாம் எல்லாம் எண்ணுவோம். இஸ்லாமிய மார்க்கம் இறைவனோடு ஒன்றி அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ஏன்னா முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறது. முயற்சி நம்மிடத்தில் இருக்கிறது. நாம எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கான கூலியை தரக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் எவ்வளவு பெரிய வியாபாரத்தை வேண்டுமானாலும் தொடங்கலாம், அந்த வியாபாரத்திற்கு சரியான கஸ்டமரை கூட்டிட்டு வரது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த வியாபாரத்தில் அதிக லாபத்தை தரக்கூடியது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவ என்னுடைய இறைவனிடத்துலதான் என்னுடைய கூலி இருக்கு. அது மறுமை சார்ந்த கூலியாக இருந்தாலும், இந்த உலகம் சார்ந்த கூலியாக இருந்தாலும், அது செல்வமானாலும், எதுவாக இருந்தாலும், என்னுடைய எல்லா காரணங்களும் காரியங்களும் என்னுடைய ரப்பல் ஆலமீன் இருக்கின்ற நம்பிக்கை கொண்டவர்கள் இங்க இருக்கக்கூடிய நம் அனைவரும். அதனால்தான் நாம் முஃமின்களாக இருக்கிறோம். அந்த ஈமான் வலுவாக இருப்பதால் தான் நாம் முஃமின்களாக இருக்கிறோம். அப்ப அதை இறைவனோடு ஒன்றி எப்படி நம்முடைய செல்வத்தை பெருக்க வேண்டும் என்ற ஒரு சில வழிமுறைகளை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடியாக சொல்கிறார், நமக்கு அந்த வழிமுறைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுல ஒரு நிறைய இருந்தாலும் நேரம் குறுகலாக இருப்பதால், நேரம் சுருக்கமாக இருப்பதால் ஒரு 5 விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நமக்கு எல்லாம் தெரியும், இந்த 5மே எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது நடந்தா எப்படி செல்வம் பெருகும் என்ற கேள்வி நமக்கு எழலாம். அதுல முதல் விஷயம், இது நாம் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. நம்ம முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு எண்ணம் இருக்கும், நாம தான் முயற்சி செய்யறோம்ல, நான் தான் என்னுடைய உடல் உழைப்ப கடுமையா போறேன், ராப்பகலா உழைக்கிறேன், எனவே அதற்குரிய ஆதாயம் எனக்கு கண்டிப்பாக லாபமாக வந்து தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை ஒரு முஃமினுக்கு அழகல்ல. நீங்கள் எவ்வளவு உழைப்பை போட்டாலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது, ஒரு அணு கூட அசையாது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப இறைவனிடத்தில் நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். இன்னொரு சந்தேகம் எழலாம், உலகத்தை தேடி, உலகத்தின் செல்வத்தை தேடி அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யலாமா என்ற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ஏன்னா அது சுயநலமா இருக்கு இல்லையா, எனக்கு வேணும், எனக்கு என்னுடைய பொருளாதாரம் வளரணும் அப்படின்றது கொஞ்சம் சுயநலமா இருக்கு. இப்ப இறைவனிடத்திலே அதை
அதற்காக பிரார்த்தனை செய்யலாமா என்று கேட்டால், வரலாற்றில் இருக்கக்கூடிய வரலாற்று பக்கங்களில் இருக்கக்கூடிய உதாரணங்களை நாம் எடுத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை நாம் எடுத்து பார்க்கிறோம். என்ன கேட்டாங்க அல்லாஹ்ட்ட? ரப்பி ஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. என்னுடைய இறைவனே, எனக்கு நீ ஒரு ஆட்சியை வழங்க வேண்டும். அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனக்கு பிறகு நீ அப்பேற்பட்ட ஆட்சியை யாருக்குமே வழங்கக்கூடாது. இப்படி அல்லாஹ்ட்ட டிமாண்ட் பண்ணி துஆ கேட்கிறோம். நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட துஆ எப்படி கேட்போம்? எனக்கு ஒரு பார்த்து கொடுங்க, பார்த்து செய், எனக்கு ஏதாவது செய் என்று ஒரு கெஞ்சுவதை போல, அது மாதிரியான ஒரு தோரணையில் நாம உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு துஆ கேட்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட எவ்வளவு உரிமையாக அந்த உரிமையோட டிமாண்ட் பண்றாங்க பாருங்க. எனக்கு நீ வழங்கக்கூடிய ஆட்சி என்பது எனக்கு பிறகு நீ இதுவரைக்கும் யாருக்குமே வழங்கியிருக்க கூடாது. எனக்கு முன்னாடி சரி, இதுக்கு அப்புறம் வரப்போற யாருக்குமே, உலகத்தில் எத்தனை ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை நீ வழங்கியிருக்க கூடாது. அது மாதிரியான ஒரு ஆட்சியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஒரு துஆவை கேட்கிறார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு. யா அல்லாஹ், இவருடைய அனஸ் ரலியல்லாஹு பார்த்து இவருடைய செல்வத்தையும் இவருடைய குழந்தை செல்வத்தையும் நீ அதிகப்படுத்துவாயாக என்ற துஆவை கேட்டார்கள். அப்ப இறைவனிடத்திலே பொருளாதாரத்திற்காக நாம் என்ன செய்யலாம்? துஆவை கேட்கலாம். அப்ப துஆ கேட்கிறதுல நீங்க செல்வத்திற்காக நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள்ல ஒரு சில துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான துஆ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு வந்த துஆ என்னவென்றால், நமக்கெல்லாம் தெரிந்த, நமக்கெல்லாம் மரணமாக இருக்கக்கூடிய ஒரு துஆ. அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக. ஒரு அழகிய துஆ, ரொம்ப அழகான துஆ. இது மாதிரியான பிரார்த்தனைகள் எங்குமே நமக்கு கிடைக்காது. நமக்கான துஆ நாமளே கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அது அல்லாஹ்விற்கு பிடித்த மாதிரி அழகான முறையில நம்மால கேட்க முடியுமான்னு கேட்டா சந்தேகம். அதனாலதான் ரசூல் கேட்ட துஆவை நம்ம அப்படியே கேட்கிறோம். அவர்கள் கேட்கக்கூடிய துஆவே ரொம்ப அழகா இருக்கும். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக, உன்னுடைய ஹலால்களை கொண்டு என்னை போதுமானவனாக அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். சும்மா ஏதோ ஒரு செல்வத்தை கேட்கவில்லை, ஏதோ வட்டியில் இருந்து வரக்கூடிய வருமானத்தை நாம கேட்கல, யாரையோ திருடி யாருடைய வயிற்றிலோ அடித்து சம்பாதித்த பணத்தை நாம் கேட்கவில்லை. இறைவனிடத்தில் என்னுடைய பொருளாதாரம் வளர வேண்டும், அந்த பொருளாதாரம் ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்ற துஆவை நம்ம கேட்கிறோம். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக, ஹராமை விட்டு உன்னுடைய ஹலாலை கொண்டு என்னை போதுமானவனாக, எனக்கு போதும் என்ற மனம் வரும். போதுமானவன் சொல்லிட்டா நிறைய செல்வம் இருப்பது அந்த நிலை கிடையாது. அந்த போதுமான நிலை என்பது நிறைய செல்வம் இருப்பது போதுமான நிலை கிடையாது. எத்தனையோ செல்வந்தர்கள் இன்னும் எனக்கு பணம் வேணும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த போதும் என்ற மனம் வேண்டும். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலி, என்னை போதுமானவனாக உன்னுடைய ஹலால்களை கொண்டாக்கு, அன் ஹராமி வ அக்னினி, என்னை தேவையற்றவனாக ஆக்கு, பிஃபضலிக அம்மன் சிவாக. எப்படி? என்னை தேவையற்றவனாக ஆக்கு, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் என்னை தேவையற்றவனாக. நாம் யாரிடத்திலும் தேவையுடையவர்களாக இருக்கிறோம்? அல்லாஹ்விட்ட மட்டுமே இருக்க வேண்டும். அதைதான் நாம் ஆசைப்படுவோம். என்னுடைய அண்டை வீட்டாரிடத்திலோ, என்னுடைய உறவினரிடத்திலேயோ, அல்லது என்னுடைய எதிரி இடத்திலோ, யாரிடத்திலோ நான் தேவையுள்ளவனாக இருப்பதை நாம விரும்ப மாட்டோம். அப்ப அதை அல்லாஹ்விட்ட கேட்கிறோம், என்னை தேவையற்றவனாக ஆக்கு, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நான் கையேந்தி நின்றக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு உன்னுடைய ஹலால்களை கொண்டு என்னை போதுமானவனாக ஆக்கு என்ற துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை நம்முடைய பிரார்த்தனைகளை உழைக்கணும். சும்மா வெறுமனே என்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக்கு அப்படின்னு கேட்காம நல்லவற்றை அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் நாம பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்திலிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள். ஓடிவிட்டு கடும் தூரம் நெடுந்தூரம் ஓடுகிறார்கள். ஓடி களைத்து
ஒரு மரத்தின் அடியிலே இலைபாரும் பொழுது அவர்கள் கேட்டதுவா, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். என்னுடைய இறைவனே, எனக்கு நன்மையாக நீ எதை கொடுத்தாலும் நான் அதற்கு தேவையுடையவனாக இருக்கிறேன். ஃபகீர்னு யார் சொல்லுவோம்? ஃபகீர்னு யார் சொல்லுவோங்க? யாசகம் கேட்கக்கூடியவங்களா ஃபகீர்னு சொல்லுவோம். ஃபகீர் என்றால் என்ன அர்த்தமா? தேவையுடையவர். கனி அப்படின்னா தேவையற்றவன். அதான் அக்னினி அந்த துவாரம் வந்தது. ஃபகீர்னா தேவையுடையவர். நீ நன்மையாக எனக்கு எதை இறக்கி வைத்தாலும் அதற்கு நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறோம். ஒருத்தர் யாசகம் கேட்கக்கூடியவர் இவ்வளவு ரூபாய் எனக்கு கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? போகும். எனக்கு 20 ரூபா கொடு அப்படின்னு கேட்டாருன்னா போகும். அவரை பார்த்தா இல்ல இவர் ஏதோ பொய் பித்தலாட்டம் பண்றாரு, வேற எதற்காகவோ நம்மகிட்ட யாசகம் கேட்கிறாருன்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். அப்ப அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் யாசகம் கேட்கிறாரு. நீ நன்மையாக எதை கொடுத்தாலும், ஒரு யாசகம் உண்மையாக யாசகம் கேட்கக்கூடியவர் எப்படி கேட்பாரு? எதையாவது பார்த்து கொடுங்க, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடல, உங்களால எதையாவது பார்த்து செய்யுங்க, இப்படிதான் ஒரு யாசகம் கேட்கும். அதை அப்படியே அல்லாஹ்விடத்திலே யாசகம் கேட்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதையும் கேட்கக்கூடியவர் நன்மையாக கேட்கிறார். நாம் இன்றைக்கு எடுக்க வேண்டிய படிப்படை இருந்தால், நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது நமக்கு எது நன்மையோ அதை கேட்க வேண்டும். எனக்கு 10 லட்சம் வேணும் நீ கொடு அப்படின்னு கேட்கிறதை விட அந்த 10 லட்சம் எனக்கு நன்மையாக இருந்தா எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும். அதைத்தான் சூழல் அந்த துவால ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஹலாலானதை எனக்கு கொடு. எனக்கு பொருளாதாரம் வளரணும்னு ஆசை இருக்கு, அதற்காக ஹராமானதெல்லாம் கொண்டு எனக்கு வளர்க்கணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எந்த ஒரு நியத்தும் எனக்கு இல்லை. ஹலாலானதை கொண்டு எனக்கு போதுமான அந்த நிலையை, அந்த மனதை எனக்கு கொடு அப்படின்ற துவாவை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஹலால்களை கொண்டு நம்மை தேவையற்றவராகவும் நம்மை போதுமானவர்கள் என்ற அந்த மனநிலையோடும் அல்லாஹ் மாற்றுவான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். பாவ மன்னிப்புக்கும் பொருளாதாரத்திற்கும் என்ன சம்பந்தம்? கேள்வி எழும் இல்லையா? நாம செஞ்ச பாவம், அதற்கான பாவ மன்னிப்பு என்பது வறுமை சார்ந்த விஷயம். பொருளாதாரம் என்பது, செல்வம் என்பது இந்த உலகம் சார்ந்த விஷயம். பாவ மன்னிப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம குர்ஆன் ரீதியில் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அவருடைய அவையில் ஒரு மனிதர் வருகிறார். என்ன செய்யறாருன்னா, எங்க ஊர்ல எங்களுடைய பகுதியில மழையே பெய்யல, வறுமையா இருக்கு, பஞ்சம் ஏற்படுவது போல இருக்கிறது, ஏதாவது அதற்கான சொல்யூஷன் சொல்லுங்க, அதற்கான தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பாவம் மன்னிப்புகள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அடுத்து இன்னொரு மனிதர் வருகிறார். முன்னாடி இருக்கக்கூடியவர் அவர் சொன்னது எனக்கு பஞ்சமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வரக்கூடியவர் எனக்கு குழந்தை செல்வம் இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கல, அதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க, அதற்கு ஏதாவது துவா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. அடுத்து வரக்கூடியவர் நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் வளரணும் அப்படின்னு அதற்கு ஏதாவது தீர்வு துவா கேட்கும் பொழுது பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அனுப்புறாரு. இன்னொருத்தர் என்னுடைய தோட்ட துறவுகள் எல்லாம் காய்ச்சி போச்சு, பழங்களே காய்க்கிறது இல்லை, அதற்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கும் அவர்கள் என்ன சொல்றாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க சொல்லி. இப்படி வரக்கூடிய 4 பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பாவ மன்னிப்பை சொல்லி அனுப்பி கொண்டே வருகிறார். அவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி மாணவர்கள் அவர் சுற்றி அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஏன் எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் சொல்லுங்க, ஏன் எல்லாத்துக்குமே ஒரே தீர்வை கொடுத்தீங்க, பாவ மன்னிப்புன்னு சொல்லி கொடுத்துட்டே இருங்க, இது என்ன சும்மா தட்டி கழிக்கிறதா சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல இதை சொல்லியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அவர்களுடைய பெயர்ல அல்லாஹ் நூஹ் என்ற சூரா இறக்கியிருக்கார்.
அந்த சூறாவுல அவர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் பதிவிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தினருக்கு உபதேசம் செய்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மன்னித்து அலைக்கும் மிதராரா, மிதமான மழையை உங்கள் மீது இறக்குவான். குழந்தை செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு அவன் அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்கு அடியிலே அவன் உங்களுடைய தோட்டங்களிலே ஆறுகளை ஓட வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுவெல்லாம் எதனுடைய பலனாக கிடைக்கிறது? பாவ மன்னிப்பின் பலனாக. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு சும்மா பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க, நல்லவங்க இருக்கிற ஊர்ல மழை பெய்யும் அப்படின்னு. அதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், நமக்கு எது சரியோ அது நிச்சயமாக நம்மை வந்து அடையும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நம்முடைய பகுதியில் மழை பெய்யும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நமக்கு குழந்தை செல்வங்களை அல்லாஹ் தருவார். நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான், நாம் அவனுடைய பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பிற்கு பவர் அவ்வளவு அதிகம். ஒருவனே பாவ மன்னிப்பு என்பது மறுமை சார்ந்த விஷயம் மாத்திரம் கிடையாது. பாவ மன்னிப்பு இறைவனிடத்திலே நம்மை நெருங்கி கூட்டி செல்லும். அல்லாஹ்விடத்திலே நம்ம அதிகமாக அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியவரும் நாம பார்த்துக்கிற மாதிரி இறைவனுக்கு நெருக்கமாக நம்ம இருந்தோம்னா நம்முடைய தேவை அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப அந்த நம்பிக்கையை நாம் அதிகமாக கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இன்னொரு ஒரு சம்பவம், என்று சொல்வார்கள். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவருக்கு இறைவனின் உதவி எந்த புறத்திலிருந்து வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம என்ன முடியாத அளவிற்கு நாம எதிர்பாராத இடத்திலிருந்து இறைவனுடைய உதவி நம்மளுக்கு வந்து சேரும். நம்முடைய துஆக்கள் கபூலாகும். அதற்கு உதாரணமாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர்களை நாம எல்லாம் அறிந்திருப்போம். ஒரு ரொம்ப பிரபல்யமான இமாம், ஒரு பெரிய மதுஹபுக்கு இமாமாக இருக்கக்கூடியவர். அப்ப இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அந்த அப்போ இருக்கக்கூடிய இமாம்கள்லாம் கல்வியை தேடி அலைந்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மை போல கல்வி வரட்டும் அப்படின்னு உட்கார மாட்டாங்க. கல்வியை தேடி ஊராக நாடாக அலையக்கூடியவர்கள். ஆனா அவர்கள் பிரபல்யமானவர்கள் என்பதால் அவங்க எங்கேயாவது போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடியும். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி கூத்தாடிகளுக்கும் நடிகர்களுக்கும் கூடுகிறதோ அப்ப இருந்த சமுதாயம் இமாம்களுக்கு கூடும். ஒரு இமாம் இந்த பள்ளிக்கு வருகிறார் என்று சொன்னா இந்த பள்ளியை நிரம்பி வழியும். அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு ஹதீஸ் கிடைக்காதா, ஏதாவது ஒரு ஃபத்வா கிடைக்காதா, ஏதாவது ஒரு ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்ற ஏக்கத்தில் மக்களுடைய கூட்டம் கூடும். அவர்கள் கல்வி கற்பதற்காக போறாங்க. அதனால கூட்டம் கூடுவதை விரும்பாதனால அவருடைய பெயரை சொல்லாமல் ஒரு புனை பெயரை சொல்லி அறிமுகமாகி கொள்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இரவு வேலை வரப்போகுது. அப்ப ஒரு பள்ளியில தங்கிக்கலாமா அப்படின்னு அந்த பள்ளியினுடைய பொறுப்பாளத்தை கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யலன்னு சொன்னா, திருட்டு பயம் இருக்கு அப்படி அந்த ஒரு சில காரணத்தினால் அவரை தங்குவதற்கு அனுமதிக்கவில்லை. அவ அனுமதிக்காதால் வெளியே தான் எங்கேயாவது தங்கணும் அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது வந்து என்னுடைய வீட்டுல விருந்தாளி நினைக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் இரவு தானே, என்னுடைய வீட்டில் விருந்தாளியாக இருந்து கொள்ளுங்கள், நான் உங்களை விருந்து உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவரை அழைத்து சென்று செய்கிறார். அவர் ஒரு ரொட்டி செய்யக்கூடிய ஒரு மனிதர். ரொட்டியெல்லாம் செய்வோம் இல்லையா, ஒரு அந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியார். அப்ப இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒவ்வொரு வேலை செய்ய மாவை எடுத்து போடும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதுல தண்ணி ஊத்துறாங்களா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதை பிழைகிறாரா அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி அவர் எந்தெந்த வேலை செய்கிறாரோ ஒவ்வொரு செயலுக்கும் அவர் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அவருடைய
வார்த்தையை கவனித்தால், வாயை கவனித்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்கு. இதை கவனிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே கேட்கிறாங்க, நீங்க அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யறத பார்த்தேன். ஆமா, நான் செய்வேன், எனக்கு அது அப்படியே பழகிடுச்சு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இஸ்திக்ஃபார் மாறி விட்டது, நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சரி, இப்படி நீங்க செய்யறதுனால ஏதாவது ஒரு பலனை நீங்கள் அனுபவித்திருக்கீங்களா? அல்லாஹ்ட்ட இருந்து ஏதாவது ஒரு பலனை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் கேட்கக்கூடிய எந்த துஆவும் கபூலாகாமல் இருந்ததில்லை. நான் ஏதாவது ஒரு துஆ கேட்டேன்னா அது கண்டிப்பா கபூலாயிரும். ஒன்னே ஒண்ணு தவிர இதுவரைக்கும் ஒரே ஒரு துஆ மட்டும்தான் எனக்கு கபூலாகல, மற்ற எல்லா துஆக்களும் எனக்கு கபூலாகி விட்டது, நான் கேட்டா அது நடந்துரும் அப்படின்னு சொல்றாரு. சரி, நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை போலவே அது என்ன துஆ அப்படின்னு இமாம் கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது, எனக்கு ரொம்ப நாளா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கு, அதை இறைவனிடத்திலே கேட்டுட்டே வாரேன், அது மட்டும் இன்னும் கபூலாகல என்று சொல்கிறார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுக்கு அழுகை வந்து விடுகிறது. நம்மளாம் என்ன நினைப்போம், இறைவனுடைய பாதையிலே செலவிட்டுக் கொண்டிருக்கோம், இறைவனுடைய வீட்டிற்குள்ளே நமக்கு இந்த தங்க இடம் கிடைக்கலையே அப்படின்னு நினைப்போம். அப்ப அவங்க தேம்பி தேம்பி அழுதவர்களாக சொல்கிறார்கள், நீ யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறாயோ அந்த அஹ்மது இப்னு ஹம்பல் நான் தான். உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அவனுடைய வீட்டில் எனக்கு அனுமதி மறுத்திருக்கிறான் போல, உன்னுடைய துஆ இப்படியும் கபூலாகி விட்டது, இந்த துஆவும் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, என்னை நீ பார்த்து விட்டாய் என்று இஸ்திக்ஃபாருடைய மகிமையை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த சம்பவத்தின் மூலமாக அதனுடைய மகிமையை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். நமக்கு இறைவனுடைய எந்த புறத்திலிருந்து உதவி வரும் என்பது நம்மாலே எதிர்கொள்ள முடியாது. இது மாதிரியான சம்பவங்களை கேட்டதோடு நிறுத்தி விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். துஆவை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். அந்த துஆக்களில் நம்முடைய பாவ மன்னிப்பை இறைவனிடத்திலே அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்கிறோம். எனக்கு நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பொருளாதாரம் என்று இல்லாமல் அது இறைவன் குணத்திலிருந்து வந்தது என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கான அருள்களை அதிகப்படுத்துகிறான். அல்லாஹ்வே நேரடியாக குர்ஆன்ல பதிவிடுகிறான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருகிறேன். எனக்கு ஒரு 100 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கிறா, அதற்கு நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அடுத்த நாள் அது 200 ரூபாயாக மாறலாம், 500 ரூபாயாக மாறலாம். எனக்கு ஒரு அருள் கிடைக்குதுன்னு சொன்னா வெறுமனே பொருளாதாரத்திற்காக நன்றி மாத்திரம் கிடையாது, இறைவன் புறத்திலிருந்து எந்த அருள் நமக்கு வந்தாலும் அத்தனைக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு சமுதாயம் மாறி அப்படியே அதற்கு எதிர்மறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வருவது கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் இல்லை. தலையில் பெருமை கொண்டவர்களாக, தலையிடம் கொண்டவர்களாக நாம் மாறிக்கொண்டு வருகிறோம். எல்லாமே என்னுடைய உழைப்பால் கிடைத்தது, என்னுடைய பொருள், என்னுடைய குடும்பம், என்னுடைய உழைப்பு என்று எல்லாமே தனக்கானது என்று மனிதன் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். இறைவன் அதை விரும்பவில்லை. நமக்கு நம்முடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு நாம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனக்கு இன்னும் என்னுடைய பொருளாதாரம் அதிகம் வேண்டும், என்னுடைய வியாபாரத்தின் லாபம் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஏற்பட்ட லாபத்திற்கு நாம முதல் நன்றி செலுத்துறோம். சகர்த்தும் அசீதனகும், இறைவன் வாக்களிக்கிறான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்றால் நாம் உனக்கு அதிகப்படுத்தி தருகிறோம். அதற்கு அடுத்து அல்லாஹ் எச்சரிக்கிறான், வலையின் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் அதை நன்றி செலுத்தாமல் நிராகரித்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த வேதனை உலகத்தில் கூட வந்து சேரலாம்.
உச்சாணி கொம்பில் இருந்த ஒரு மனிதன் அடுத்த நாள் கீழே போவதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எல்லாம் 4 நாள் தான் ஒரு செகண்ட்ல திருப்பி போட்டுருவான். அந்த வேதனை என்பது உலகத்திலும் வந்து அடையலாம், நாளை மறுமையிலும் வந்து அடையலாம் என்பதை மனதில் கொண்டவர்களாக இறைவனுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். 3 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இன்னும் 2 விஷயங்களை இரண்டாவது அமர்வில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். இணையத்திற்குரிய வாஹுவின் நல்லடியார்களே, முதல் அமர்விலே 3 விஷயங்களை பார்த்தோம். நம்முடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது எப்படியான பிரார்த்தனையாக இருக்க வேண்டும், என்ன பிரார்த்தனை செய்யலாம் என்பதை பார்த்தோம். 2வது விஷயமாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு நாம கேட்கும் பொழுது அவனின் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி மிக பெரியதாக, நாம எதிர்பார்க்காத அளவிற்கான உதவியாக இருக்கும். அதன் மூலியமாக அதிலே கேட்கக்கூடிய துஆவாக நம்முடைய என்ன செய்யலாம், நம்முடைய பொருளாதாரத்தை நம்மால் வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். 3வது விஷயம், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். 4வது, இது 3மே என்ன செய்யறதுன்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலே நாம் வைக்கக்கூடிய மன ரீதியான அல்லது பிரார்த்தனை ரீதியான விஷயங்கள். இந்த 3யுமே நாம துஆல செஞ்சிருவோம். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் பொழுது, தொழுகைக்கு பிறகு துஆ கேட்கிறோம்னா இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க முடியும், இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியும். அதே இறைவனிடத்திலே எனக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்துன்னு சொல்லி துஆவும் கேட்க முடியும். அடுத்து வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 2 விஷயங்களும் நம்முடைய செயல் சார்ந்த விஷயங்கள். 4வது விஷயம், அல்லாஹ்வின் பாதையில் அதிகமாக செலவு செய்வது. இது பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்கு நேர் எதிராக தெரியலாம், பார்ப்பதற்கு நேர் எதிராக தோன்றலாம். ஒருவர் சதக்கா செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரத்திலிருந்து குறையதான போகுது. அது எப்படி என்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்கும் என்று நம்மால எண்ண முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் அதை ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல என்ன சொல்றான்? மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா ஃபயுதாஇஃபஹு லஹு அضعافًا கஸீரா. யார் உங்களிடத்திலிருந்து இறைவனுக்கு கடன் கொடுக்க போவது அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். இறைவன் நாம செய்யக்கூடிய சதகாவை கடனாக பார்க்கிறான், அவனுக்கு நாம கொடுக்கக்கூடிய கடனாக பார்க்கிறான். ஏன் அல்லாஹ் அந்த இடத்துல கடன் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அன்பளிப்பு என்று சொல்லியிருக்கலாம், அல்லது சதக்கா என்ற வார்த்தையவே சொல்லியிருக்கலாம். ஏன் அந்த இடத்துல கடன் என்று அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் நமக்கு அன்பளிப்பாக ஏதாவது தரான்னு சொன்னா அதற்கு அதை திருப்பி தர வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் நம்ம இது கிடையாது. எனக்கு ஒருத்தர் அன்பளிப்பு தராரு, அதை நான் அவருக்கு திருப்பி தரணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நான் வேண்டும் என்றால் பிரதி உபகாரமாக எதாவது கொடுக்கலாம், இல்லைன்னா நான் என்னோட அந்த அன்பளிப்பை வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் ஒருவர் எனக்கு கடன் தருகிறார் என்று சொன்னால் அந்த கடனை திருப்பி தருவது என் மீது கடமையாக. அப்ப நாம செய்யக்கூடிய சதக்காக்களை அல்லாஹ் தன் மீது கடமையாக ஆக்கிக் கொள்கிறான். அதான் அல்லாஹ் அப்படி சொல்றோம், கடனாக அல்லாஹ்வுக்கு நாம தாரோம், அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவதை அவன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான். அதுவும் எப்படி தரேன்றான்? ஒன்றுக்கு பன்மடங்காக திருப்பி தருகிறேன் சொல்றான். வட்டி உலகத்துல மனிதர்களுக்கு தான் ஹராம். ஏன்னா ஒருவர் புறத்திலிருந்து செல்வம் குறைஞ்சிரும், ஒருவருக்கு அதிகமாயிரும், ஈக்குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் உலகத்துல என்ன செஞ்சிருக்கான்? அந்த சமத்துவத்தை பேணுவதற்காக வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். உலகத்திற்கெல்லாம் செல்வத்தை வழங்கக்கூடிய செல்வந்தர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் எவ்வளவு வாரி இறைச்சாலும் எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் இறைவனின் கசானாவில் இருந்து ஒரு விழுக்காடு கூட செல்வம் குறையாது. அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக வட்டியாக திருப்பி தருகிறார். நாம கொடுக்கக்கூடிய கடனை இறைவன் வட்டியாக பன்மடங்காக திருப்பி தருகிறேன் என்று அவன் மீது அல்லாஹ் கடமையாக்கிக் கொள்கிறான் என்று சொன்னால் நாம சதக்காக்களை கொடுக்க கொடுக்க நம்முடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
உலகத்தில் எந்த இடத்திலும் தான தர்மம் செய்து ஏழையானவன் என்ற ஒருவனை கூட நம்மால் பார்க்க முடியாது. யாரையாவது காட்ட முடியுமா? தானம் பண்ணியே ஏழை ஆயிட்டான், தானம் பண்ணியே திவால் ஆயிட்டான்னு சொல்லி எந்த ஒரு தனி மனிதரையும் நம்மால் சுட்டி காட்ட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி என்பது பொருளாதாரத்தை இறைவன் புறத்தில் செலவழிப்பது. ஒருவருக்கு தானம் செய்கிறோம் என்று சொன்னால் அடுத்த நாளே அல்லாஹ் வேறு புறத்தில் இருந்து அதிகமான செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவே நம்முடைய சதக்காக்களை நாம் என்ன செய்யணும் சொன்னா அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் ரமலானுடைய மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்முடைய சதக்காக்கள் அதிகப்படுத்த வேண்டும். அதற்காக வேண்டி நம்முடைய சதக்காக்களை அதிகப்படுத்தும் பொழுது ரமலானுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இன்னைக்கு ₹1 கொடுத்தா ₹10 தருவானா, ரமலான் ₹1 கொடுக்கும் பொழுது அந்த ரமலானுக்காக ₹1 கொடுக்கும் பொழுது நாம் ₹100 திருப்பி தருவார். அதையும் மனதில் ஏற்றிக் கொண்டவர்களாக ரமலான் சார்ந்து இந்த அமல்களை நாம் இன்னும் அதிகப்படுத்தணும். ரமலான்ல அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கணும், ரமலானில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கணும், ரமலானில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், ரமலானில் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ரமலானோடு அது நிறுத்தி விடாமல் ரமலானை தொடர்ந்தும் இந்த அமல்களை நாம் அதிகமாக செய்யும் பொழுது நம்முடைய பொருளாதாரம் இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே போகும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்பாலிக்கக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக இறுதியான விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. அதிகாலை வேளையில் என்னுடைய உம்மத்திற்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரசூலின் பிரார்த்தனை எந்த அளவிற்கும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்காது. அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இறைவனின் புறத்திலிருந்து பரக்கத், நம்ம எதை தேடுகிறோமோ அந்த பரக்கத் அதிகாலை வேளையில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அதிகாலை வேளையில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். அப்ப அந்த அதிகாலை வேளையில் எழுந்து நம்முடைய வேலைகளை செய்யும் பொழுது அதற்கான பலன் என்பது அதிகமாக இருக்கும். நான் 9 to 5 அந்த டயத்துல வேலை பார்க்கிறேன், காலையில அதிகாலையில எந்திக்கிறாள் கிடையாது. 8 மணிக்கு எச்சு 9 மணிக்கு வேலைக்கு போய் அந்த நேரத்தில் நாம பார்க்கக்கூடிய உழைப்பிற்கு கிடைக்கக்கூடிய அந்த பலனை விட அதிகாலையில் இருந்து நாம வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம் என்று சொன்னால் அதற்கான பலன் என்பது இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் இந்த 4 விஷயங்களையும் செய்யும். ரமலான் என்பது தனியாக இருக்கணும். சாதாரண நாட்களில் அதிகாலையில் இருந்து இறைவனை தொடரக்கூடியவர்களாக, இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவராக, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவரின் பாதையில் சதக்கா செய்யக்கூடியவர்களாக நாம இருந்தோம்னு சொன்னா அந்த அதிகாலையின் பரக்கத் என்பது இந்த அமல்களை இன்னும் மெருகேற்றும். இன்னும் மெருகேற்றும் பொழுது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலன் என்பது, அந்த செல்வம் என்பது இன்னும் அதிகமான பரக்கத்தோடு இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே போகும் என்பதை நாம நம்முடைய மனதில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலங்கள் நெருங்கிவிட்டது. நோன்பு கஞ்சிக்காக வசூல் செய்யப்படுகிறது பள்ளியிலிருந்து. உங்களுடைய சதக்காக்களை அதன் மூலியமாக அதிகமாக தந்து சதக்காவுடைய நன்மை மாத்திரமல்லாமல் இஃப்தாருடைய அந்த நன்மையும் நோன்புடைய நன்மையும் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யார் நோன்பு திறப்பதற்காக ஏற்பாடு செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நோன்பு வைத்தவருடைய நன்மையை தருகிறார் என்பது நாம் எல்லாம் அறிந்த விஷயம். எனவே அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த புரிவானாக. கோல்கோடிக்காத அதை வாங்கி வளர்ந்து வணக்கம். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.